பயிற்சி 8.4ல் 5வது சம் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சி ஏக்கான நிகழ்தகவு 0.5 மற்றும் பிக்கான நிகழ்தகவு 0.3. நிகழ்தகவுன்னு கொடுத்தனால பி ஆஃப்னு எடுத்துக்கலாம். ஏ மற்றும் பி ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் என்க எனில் ஏ மற்றும் பி நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா, விளக்கும் நிகழ்ச்சிக்கான ஃபார்முலா என்னது? ரெண்டு கடையில் காமனான எலமெண்ட் எதுவுமே இல்லை, இன்டர்செக்ஷன் எதுவுமே இல்லை. விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னாலே பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. பி ஆஃப் ஏயோட வேல்யூ என்னது? 0.5. பியோட வேல்யூ 0.3. ரெண்டையும் கூட்டோம்னா 0.8. நம்மளுக்கு வந்து விளக்கும் நிகழ்ச்சிகள் பி ஆஃப் ஏ யூனியன் பி கேட்கல. கொஸ்டினில் என்ன கேட்காங்கன்னா ஏயும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்காங்க. ஏயும் நிகழாமல் இருப்பதற்கு பியும் நிகழாமல் இருக்கிறதுக்கான நிகழ்தகவு, ஏயும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்காங்க. பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார்ங்கிறது மொத்தமாக பி ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் பார் அப்படின்னு போட போகிறோம். அதுக்கப்புறம் பி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார்னா என்ன வரும்? 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பின்னு வருமா? அதாவது பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ டேஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுதாமா? அந்த கண்டிஷன் படி பி ஆஃப் ஏ யூனியன் பியையும் ஏ பார் யூனியன் பியை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1. நம்மளுக்கு பி ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் பாரை 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பின்னு எழுத போகிறோம். இப்போது 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ என்னென்னு தெரியும்? 0.8. 1லேருந்து 0.8 கழிச்சா 10லேருந்து 8 கழிச்சா என்ன வரும்? 2. இப்போ 0.2. ஏயும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 0.2.